இந்த போருக்கு நடுவுல இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக பிரான்ஸ் வந்து பக்காவா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. பிரான்ஸோட தங்கத்துல 5% அதாவது 129 டன் தங்கம் வந்து அமெரிக்காவோட நியூயார்க்ல இருக்க பெடரல் ரிசர்வ் பேங்க்ல தான் வந்து இருக்கு. அதை எப்படியாவது இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் வந்து பக்காவா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அது வந்து பல வருஷமா அங்கதான் வந்து பாதுகாப்பா இருக்கு. அந்த தங்கத்தை இப்போ ஒரு கப்பல்ல எடுத்துட்டு வரதா இருந்தாலும் சரி, இல்ல பிளைட்ல எடுத்துட்டு வரதா இருந்தாலும் சரி, பயங்கரமா செலவாகும். இப்ப கப்பல்ல எடுத்துட்டு அப்படினா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் செலவாகும். இப்ப ஹெலிகாப்டர்ல எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஃபியூயல் செலவு இருக்கு. ஏற்கனவே இந்த போரால இங்க பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ இப்போ அங்க இருக்க தங்கத்தை எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிளான் பண்ணிருக்காங்க பிரான்ஸ். அதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த தங்கத்தை அங்கேயே வித்து அது மூலமா கிடைச்ச காசை வந்து எடுத்துட்டு வந்து இப்போ ஐரோப்பிய சந்தையில இப்பதான் தங்கத்தோட விலை வந்து அதிகமாயிருச்சுல்ல, அதனால அங்க வந்து புதுசா தங்கம் வாங்கியிருக்காங்க. இதுக்காக பிரான்ஸுக்கு எவ்வளவு லாபம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12.8 பில்லியன் வந்து லாபம் ஆயிருக்கு. இது உண்மையிலேயே பிரான்ஸுக்கு ரொம்ப பெரிய லாபமான ஒரு விஷயமா இருக்கு.